Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 214வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வாசிப்பு, ஞானத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வது நிலையான சமாதானத்தையும் உண்மையான ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தாராள மனதுடனும் பொறுமையுடனும் தாழ்மையுடனும் உண்மையுடனும் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, நமது இருதயத்தையும் ஆராய்கிறார். அவரை நம்பி அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களை வழிநடத்துகிறார். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து செல்லும் நாம், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள நமது இதயங்களை திறந்து வைத்து, நமது சிந்தனை, வார்த்தை, செயல்கள் அனைத்தையும் அவர் வடிவமைக்க அனுமதிப்போம். இன்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்க விரும்பும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நன்றியுள்ள இதயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 214 of the Bible Challenge. Today's reading reminds us that living with wisdom, integrity, and reverence for the Lord brings lasting peace and true blessing. God calls us to be generous, patient, humble, and faithful in every area of our lives. He sees beyond outward actions and examines our hearts, guiding those who trust Him and walk in His ways. As we continue this journey through God's Word, let us open our hearts to His instruction, allowing Him to shape our thoughts, words, and actions so that our lives may reflect His love and righteousness. Let us begin today with thankful hearts, ready to receive all that the Lord wants to teach us. நீதிமொழிகள் அதிகாரம் 19. Proverbs chapter 19. வசனம் 1. மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. Verse 1. Better is the poor that walketh in his integrity, than he that is perverse in his lips, and is a fool. வசனம் 2. ஆத்தும அறிவில்லாமலிருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். Verse 2. Also, that the soul be without knowledge, it is not good, and he that hasteth with his feet sinneth. வசனம் 3. மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். Verse 3. The foolishness of man perverteth his way, and his heart fretteth against the Lord. வசனம் 4. செல்வம் அநேக சிநேகிதரைச் சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். Verse 4. Wealth maketh many friends, but the poor is separated from his neighbor. வசனம் 5. பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. Verse 5. A false witness shall not be unpunished, and he that speaketh lies shall not escape. வசனம் 6. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். Verse 6. Many will entreat the favor of the prince, and every man is a friend to him that giveth gifts. வசனம் 7. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. Verse 7. All the brethren of the poor do hate him. How much more do his friends go far from him? He pursueth them with words, yet they are wanting to him. வசனம் 8. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். Verse 8. He that getteth wisdom loveth his own soul. He that keepeth understanding shall find good. வசனம் 9. பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். Verse 9. A false witness shall not be unpunished,
and he that speaketh lies shall perish. வசனம் 10. மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. Verse 10. Delight is not seemly for a fool, much less for a servant to have rule over princes. வசனம் 11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. Verse 11. The discretion of a man deferreth his anger, and it is his glory to pass over a transgression. வசனம் 12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். Verse 12. The king's wrath is as the roaring of a lion, but his favor is as dew upon the grass. வசனம் 13. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. Verse 13. A foolish son is the calamity of his father, and the contentions of a wife are a continual dropping. வசனம் 14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. Verse 14. House and riches are the inheritance of fathers, and a prudent wife is from the Lord. வசனம் 15. சோம்பல் தூங்கிவிழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். Verse 15. Slothfulness casteth into a deep sleep, and an idle soul shall suffer hunger. வசனம் 16. கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். Verse 16. He that keepeth the commandment keepeth his own soul, but he that despiseth his ways shall die. வசனம் 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். Verse 17. He that hath pity upon the poor lendeth unto the Lord, and that which he hath given will he pay him again. வசனம் 18. நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. Verse 18. Chasten thy son while there is hope, and let not thy soul spare for his crime. வசனம் 19. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். Verse 19. A man of great wrath shall suffer punishment, for if thou deliver him, yet thou must do it again. வசனம் 20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். Verse 20. Hear counsel and receive instruction, that thou mayest be wise in thy latter end. வசனம் 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். Verse 21. There are many devices in a man's heart, nevertheless the counsel of the Lord, that shall stand. வசனம் 22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. Verse 22. The desire of a man is his kindness, and a poor man is better than a liar. வசனம் 23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. Verse 23. The fear of the Lord tendeth to life, and he that hath it shall abide satisfied. He shall not be visited with evil. வசனம் 24. சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். Verse 24. A slothful man hideth his hand in his bosom, and will not so much as bring it to his mouth again. வசனம் 25. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான், புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான். Verse 25. Smite a scorner, and the simple will beware.
and reprove one that hath understanding, and he will understand knowledge. வசனம் 26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். Verse 26. He that wasteth his father and chaseth away his mother is a son that causeth shame and bringeth reproach. வசனம் 27. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. Verse 27. Cease, my son, to hear the instruction that causeth to err from the words of knowledge. வசனம் 28. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். Verse 28. An ungodly witness scorneth judgment, and the mouth of the wicked devoureth iniquity. வசனம் 29. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. Verse 29. Judgments are prepared for scorners, and stripes for the back of fools. நீதிமொழிகள் அதிகாரம் 20. Proverbs chapter 20. வசனம் 1. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல. Verse 1. Wine is a mocker, strong drink is raging, and whosoever is deceived thereby is not wise. வசனம் 2. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். Verse 2. The fear of a king is as the roaring of a lion. Whoso provoketh him to anger sinneth against his own soul. வசனம் 3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். Verse 3. It is an honor for a man to cease from strife, but every fool will be meddling. வசனம் 4. சோம்பேறி குளிருகிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. Verse 4. The sluggard will not plow by reason of the cold, therefore shall he beg in harvest, and have nothing. வசனம் 5. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போலிருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். Verse 5. Counsel in the heart of man is like deep water, but a man of understanding will draw it out. வசனம் 6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? Verse 6. Most men will proclaim every one his own goodness, but a faithful man who can find? வசனம் 7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். Verse 7. The just man walketh in his integrity, his children are blessed after him. வசனம் 8. நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். Verse 8. A king that sitteth in the throne of judgment scattereth away all evil with his eyes. வசனம் 9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமட துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? Verse 9. Who can say, I have made my heart clean, I am pure from my sin? வசனம் 10. வெவ்வேறான நிறைகல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Verse 10. Divers weights and divers measures, both of them are alike abomination to the Lord. வசனம் 11. பிள்ளையானாலும் அதின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதின் நடக்கையினால் விளங்கும். Verse 11. Even a child is known by his doings, whether his work be pure, and whether it be right. வசனம் 12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். Verse 12. The hearing ear
and the seeing eye, the Lord hath made even both of them. வசனம் 13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். Verse 13. Allow not sleep, lest thou come to poverty. Open thine eyes, and thou shalt be satisfied with bread. வசனம் 14. கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். Verse 14. It is not, saith the buyer, but when he is gone his way, then he boasteth. வசனம் 15. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம். Verse 15. There is gold, and a multitude of rubies, but the lips of knowledge are a precious jewel. வசனம் 16. அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். Verse 16. Take his garment that is surety for a stranger, and take a pledge of him for a strange woman. வசனம் 17. வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். Verse 17. Bread of deceit is sweet to a man, but afterwards his mouth shall be filled with gravel. வசனம் 18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு. Verse 18. Every purpose is established by counsel, and with good advice make war. வசனம் 19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. Verse 19. He that goeth about as a talebearer revealeth secrets, therefore meddle not with him that flattereth with his lips. வசனம் 20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். Verse 20. Whoso curseth his father or his mother, his lamp shall be put out in obscure darkness. வசனம் 21. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. Verse 21. An inheritance may be gotten hastily at the beginning, but the end thereof shall not be blessed. வசனம் 22. தீமைக்கு சரிக்கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். Verse 22. Say not thou, I will recompense evil, but wait on the Lord, and he shall save thee. வசனம் 23. வெவ்வேறான நிறைகற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல. Verse 23. Divers weights are an abomination unto the Lord, and a false balance is not good. வசனம் 24. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதெப்படி? Verse 24. Man's goings are of the Lord. How can a man then understand his own way? வசனம் 25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும், பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். Verse 25. It is a snare to the man who devoureth that which is holy, and after vows to make inquiry. வசனம் 26. ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். Verse 26. A wise king scattereth the wicked, and bringeth the wheel over them. வசனம் 27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். Verse 27. The spirit of man is the candle of the Lord, searching all the inward parts of the belly. வசனம் 28. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். Verse 28. Mercy and truth preserve the king, and his throne is upholden by mercy. வசனம் 29.
வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர்வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. Verse 29. The glory of young men is their strength, and the beauty of old men is the grey head. வசனம் 30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கறத் துடைக்கும். Verse 30. The blueness of a wound cleans it away evil. So, do stripes the inward parts of the belly. நீதிமொழிகள் அதிகாரம் 21. Proverbs chapter 21. வசனம் 1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போலிருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். Verse 1. The king's heart is in the hand of the Lord, as the rivers of water. He turneth it whithersoever he will. வசனம் 2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். Verse 2. Every way of a man is right in his own eyes, but the Lord pondereth the hearts. வசனம் 3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். Verse 3. To do justice and judgment is more acceptable to the Lord than sacrifice. வசனம் 4. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. Verse 4. An high look and a proud heart and the plowing of the wicked is sin. வசனம் 5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். Verse 5. The thoughts of the diligent tend only to plenteousness, but of everyone that is hasty only to want. வசனம் 6. பொய்னாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும். Verse 6. The getting of treasures by a lying tongue is a vanity tossed to and fro of them that seek death. வசனம் 7. துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள். Verse 7. The robbery of the wicked shall destroy them, because they refuse to do judgment. வசனம் 8. குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். Verse 8. The way of man is froward and strange, but as for the pure, his work is right. வசனம் 9. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். Verse 9. It is better to dwell in a corner of the housetop than with a brawling woman in a wide house. வசனம் 10. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. Verse 10. The soul of the wicked desireth evil, his neighbor findeth no favor in his eyes. வசனம் 11. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். Verse 11. When the scorner is punished, the simple is made wise, and when the wise is instructed, he receiveth knowledge. வசனம் 12. நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். Verse 12. The righteous man wisely considereth the house of the wicked, but God overthroweth the wicked for their wickedness. வசனம் 13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். Verse 13. Whoso stoppeth his ears at the cry of the poor, he also shall cry himself, but shall not be heard. வசனம் 14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். Verse 14. A gift in secret pacifieth anger, and a reward in the bosom strong wrath.
வசனம் 15. நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். Verse 15. It is joy to the just to do judgment, but destruction shall be to the workers of iniquity. வசனம் 16. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். Verse 16. The man that wandereth out of the way of understanding shall remain in the congregation of the dead. வசனம் 17. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐசுவரியவானாவதில்லை. Verse 17. He that loveth pleasure shall be a poor man. He that loveth wine and oil shall not be rich. வசனம் 18. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். Verse 18. The wicked shall be a ransom for the righteous, and the transgressor for the upright. வசனம் 19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். Verse 19. It is better to dwell in the wilderness than with a contentious and an angry woman. வசனம் 20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். Verse 20. There is treasure to be desired and oil in the dwelling of the wise, but a foolish man spendeth it up. வசனம் 21. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். Verse 21. He that followeth after righteousness and mercy findeth life, righteousness and honor. வசனம் 22. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஈறிப்பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். Verse 22. A wise man scales the city of the mighty, and casteth down the strength of the confidence thereof. வசனம் 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். Verse 23. Whoso keepeth his mouth and his tongue keepeth his soul from troubles. வசனம் 24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். Verse 24. Proud and haughty scorner is his name, who dealeth in proud wrath. வசனம் 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். Verse 25. The desire of the slothful killeth him, for his hands refuse to labor. வசனம் 26. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான். Verse 26. He coveteth greedily all the day long, but the righteous giveth and spareth not. வசனம் 27. துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். Verse 27. The sacrifice of the wicked is abomination, how much more when he bringeth it with a wicked mind? வசனம் 28. பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டுப்போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். Verse 28. A false witness shall perish, but the man that heareth speaketh constantly. வசனம் 29. துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். Verse 29. A wicked man hardeneth his face, but as for the upright, he directeth his way. வசனம் 30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. Verse 30. There is no wisdom, no understanding, no counsel against the Lord. வசனம் 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Verse 31. The horse is prepared against the day of battle, but safety is of the Lord.
பைபிள் சவாலின் 214வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஆண்டவரை நம்பி ஞானத்தோடும் நேர்மையோடும் வாழ்கிறவர்கள் அவருடைய வழிநடத்துதலையும் சமாதானத்தையும் கிருபையையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்தோம். தேவனுடைய வார்த்தையில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி நமது இதயத்தை மாற்றி அவருக்கு இன்னும் நெருக்கமாக வளரச் செய்கிறது. இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாளுக்கு நாள் அதே உற்சாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஆண்டவரை தொடர்ந்து தேடி அவருடைய வார்த்தையில் ஒன்றாக வளர்வோம். நாளை 215வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 214 of our Bible challenge is now complete. Today we were reminded that those who trust the Lord, walk in wisdom, and live with integrity experience His guidance, peace, and favor. Every day we spend in God's Word strengthens our faith, transforms our hearts, and helps us grow closer to Him. Thank you for faithfully continuing this journey together. Let us keep seeking the Lord with joyful hearts and unwavering commitment as we move forward one day at a time. We look forward to continuing this wonderful journey with you tomorrow. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.